போட் லோகோட அந்த பில்டு குவாலிட்டிலாம் வேற லெவலில் இருக்கு. இதுதான் அந்த மாடர்ன் சுருக்கு பை. அதாவது இப்போ வர போட் ஒயர் ஹெட்ஃபோன்லாம் இது வர்றது கிடையாது. சீக்கிரம் அந்துராதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி நோக்கியா இயர்ஃபோன்லாம் வர்ற மாதிரி டேபிள் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஹாய், வெல்கம் டு ADIRAI vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் போட் பேஸ் ஹெட்ஸ் 242ன்ற ஒரு ஒயர் ஹெட்ஃபோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட விலை வந்து 599 ரூபா. 599 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க, செக்யூர் ஃபிட் இயர் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் டியூரபிள் கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3.5mm ஸ்ட்ரைட் ஜாக்கில் வால்யூம் அப் டவுனு மைக்கோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிரி கூகுள் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் வந்திருக்கு. பாக்ஸில் வந்து பேஸ் ஹெட்ஸ் 242ன்னு போட்டிருக்கு. கெட் யுவர் ஸ்போர்ட்ஸ் ஆன். அடுத்து பின்னால் தான் வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இதோட என்னென்ன எழுதிருக்குன்னு சொன்னால் டியூரபிள் கேபிள், IPX4 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், அப்புறம் ஈஸி ஆக்சஸ் கண்ட்ரோல், இன்லைன் மைக்கு, ஒரு சுருக்கு பை, அப்புறம் ஒரு கிளிப்பு அது கொடுத்துருக்கான்னு போட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதை உள்ளேருந்து வெளியே எடுக்கலாம். இதுதான் இந்த மாடர்ன் சுருக்கு பை. இதை தான் அவங்க ஃப்ரீ கவர் போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுருக்கு பை எதுக்குன்னு சொன்னால் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இந்த இதை வச்சு உருட்டுன்னு சுருக்கி அப்படியே பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகிறதுக்கு. ஆனால் நமக்கு மேக்ஸிமம் சுருக்கு பை தேவைப்படாது, நம்மளே சுருக்கி பாக்கெட்டில் வச்சுருவோம். சுருக்கு பையெல்லாம் சுருக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஹெட்ஃபோன் எடுப்போம். இந்த ஹெட்ஃபோனோட பில்டு குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்குது. அதோட போட் லோகோலாம் போட்டு இயர் ஹூக்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக அதாவது நம்ம காதில் நம்ம மாட்டும் போது நல்லா ஃபிட்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க இயர் ஹூக்ஸு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனோட ஒயரில் வந்து உள்ள வந்து கயிறு மாதிரி வருது. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. சீக்கிரம் அந்துராதுன்னு நினைக்கிறேன். இதான் அந்த ஹெட்ஃபோனோடைய கண்ட்ரோலரு. அந்த கண்ட்ரோலரில் போட்டுன்னு அவங்க லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓக்கு நடுவில் தான் மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது அப்படியே நம்ம டர்ன் பண்ணோன்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, பாஸு ப்ளே, அதை கால் அட்டன் கட்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர போட் சீரீஸில் எதுலேயுமே இந்த மாதிரி வால்யூம் அப் டவுன் கொடுக்குறது இல்லை. இதில் கொடுக்குறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டபுள் டேப் பண்ணால் கூகுளு அப்புறம் சிரி ரெண்டுமே ஒர்க் பண்ணும். அடுத்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கிளிப்பு. இதை டேபிள் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. முன்னாடி நோக்கியா ஹெட்ஃபோன்லாம் வரும். இதை நான் சொல்லி தான் நீங்கள் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 2 செட்டு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பட்ஸ் வந்து காதில் செட் ஆகலன்னு சொன்னால் அதுக்கு மாற்றிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக 2 செட்டு பட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல்ன்ற பேரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஒரு பெரிய ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட்செட்டோட சவுண்டு கேட்குறதுக்கு முன்னாடி அது காதில் நல்லா ஃபிட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். காதில் ஃபிட் பண்ணதில் செம்மையாக ஃபிட் ஆகுனுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த காதில் இந்த ரப்பர் வருதில்ல, அது பேர் தான் தெரில, அது வந்து ஃபிட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒரு பாட்டு போட்டோம். அந்த பாட்டும் அதாவது ஃபஸ்ட்டு தேன்மொழின்ற பாட்டை போட்டோம். அந்த பாட்டில் நல்லா பீட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கேட்டோம். இந்த பறவையே எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு கேட்டோம். அது மெலோடியாக தானே போவோம். அந்த பாட்டு கேட்டோம். அந்த பாட்டு கேட்கும்போதும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து சொல்லணும்னு கிடையாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1-2 பாட்டு கேட்டோம், குத்து பாட்டுலாம் கேட்கும் போதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஹெட்ஃபோனும் நல்லா இருக்குது. இந்த இது தான் வந்து நம்ம கிளிப்பு போல் முன்னாடி பழைய ஃபோன்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்படி மாட்டிட்டு ஒரு கழுத்தை அப்படி தூக்கணும்னு சொன்னால் இது கண்டு வந்துன்னு நினைக்கிறேன். சரி, சுருக்கு பையெல்லாம் கொடுத்துட்டானுங்க. சரி, அவனும் ஆசைக்கு ஒரே ஒரு தடவை நம்ம ஹெட்செட்டை சுருக்கி உள்ளே வச்சு பார்ப்போம். ஆசைக்கு ஒருத்தர் சுருக்கு போட்டாச்சு இதுக்கு. ஸோ இது வந்து என்னுடைய 2வது ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து Amazfit GTR2 வாட்சோட ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது போட் பேஸ் ஹெட்ஸ் 242ஓட ஹெட்ஃபோன் ரிவ்யூ போட்டிருக்கேன். இது பர்சனலாக எனக்கு பிடிச்சதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதாவது இன்றைக்கி தான் நான் ஹெட்ஃபோன் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி வாங்கினோன்னே ஹெட்ஃபோன் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. சரியா? உங்களுக்கு இதே மாதிரி ஹெட்ஃபோன் ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னால் அமேசான்லேயோ யூடியூப்லேயோ அதோட ரிவ்யூவை பாருங்கள். ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்குங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நான் லாங் வீடியோலாம் போட்டு. சரி, சும்மா ஏதாச்சும் போடணுமேனு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ADIRAI vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.